சமூக சீர்திருத்த போராட்டங்கள்ல இது போன்ற ஒருங்கிணைப்பு கிடைத்தாதான் வெற்றி பெற முடியும் என்பதற்கு மாபெரும் எடுத்துக்காட்டு வைக்கம் போராட்டம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்ததை விட இப்போ சமூக ரீதியாகவும் அரசியல் வழியிலும் பொருளாதார சூழ்நிலையிலும் முன்னேறி இருக்கிறோம். ஆனா இவை போதாது. இன்னும் நாம் முன்னேறி போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, ஏழை பணக்காரன், ஆண் பெண் ஆகிய பாகுபாடுகளுக்கு எதிரான நம்ம போராட்டத்தை நாம் தொடரணும். முன்னாடி இருந்ததை விட வேகமா செயல்படணும். நவீன வளர்ச்சியால இந்த பாகுபாடுகளை முழுமையாக நீக்க முடியல. அதுக்கு மனசளவு மக்கள் மாற வேண்டியது அவசியம். எல்லாத்தையும் சட்டம் போட்டு மட்டுமே தடுக்க முடியாது. சட்டம் தேவைதான், அதை விட மனமாற்றமும் நிச்சயம் முக்கியம். யாரையும் தாழ்த்தி பார்க்காத சமத்துவ எண்ண மக்களோட மனசுல வளரணும். பகுத்தறிவு சிந்தனைகள் வளரணும். அரசியல் கண்ணோட்டத்தோட எதையும் அணுகிற பார்வை வளரணும். தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், ஸ்ரீ நாராயணகுரு, மகாத்மா ஜோதிபா புலே, சாவித்திரிபாய் புலே, ஐயன் காளி, காரல் மார்க்ஸ் എന്നിവരുടെ ஆசயங்களும் சிந்துகளும் ஒரே வியக்திலும் எதிர்ச்சரி காணும். அதுக்காகத்தான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கையை அரசியல் கொள்கையாக மட்டுமல்ல, ஆட்சியின் கொள்கையாகவே தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசால அறிவிச்சிருக்கிறோம். தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, தெருவில் நடந்தால் தீட்டு என்ற காலத்திலிருந்து கருவறைக்குள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் நிலையை நோக்கி இன்று அடைந்திருக்கிறோம். தமிழ்நாட்டைப் போலவே கேரளத்திலும் பல புரட்சிகரமான முற்போக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. வைக்கம் போராட்டத்துக்கு 100 விழா கொண்டாடுகிறது. அந்த போராளிகளை போற்றுவதற்காக மட்டுமல்ல, அவங்க விரும்பின சமநிலை சமுதாயத்தை அமைப்பதற்கான நம்முடைய கடமையில் முன்னேறி செல்ல. வைக்கம் ஒரு ஒற்றப்பட்ட விஜயம் அல்ல, பின்னீடுள்ள விஜயங்களுடைய தொடக்கம் ஆயிருந்தது. எல்லா மேഖലയിலும் தொடர்ச்சியாக விஜயங்கள் நெடுதி நின்று நமக்கு உரைச்சு நிலைக்காம். எந்த தடசங்கள் இருந்தாலும் நம்ம அவையை தகர்க்கும். நம்முடைய ஆதர்சங்கள் உயர்த்தி பிடிக்குவதில் நம்ம விஜய குகையும். எந்த விலை கொடுத்தாலும் ஒரு சமத்துவ சமூகம் ஸ்தாபிக்க குகையும் செய்யும். வாழ்க பெரியாரின் புகழ், வாழ்க பெரியாரின் புகழ். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.